வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இது பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வலையொலியை பகிர்ந்தளித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. ஒருவேளை நீங்கள் பார்வையாளராக கூட இருக்கலாம். பார்வையாளர்களாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இலங்கை அரசியல் சார்ந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய மறுநிமிடமே ஒரு எதிர்பார்ப்பும், ஒரு தேவையான ஒரு தலைவர் ஆட்சி பீடத்தில் ஏறிவிட்டார் என்ற நம்பிக்கையும் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மத்தியிலே இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. தொடர்ச்சியாக அதன் வெளிப்பாடுகளை நாம் பல மட்டங்களில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. தமிழர்களும் ஏறக்குறைய அந்த ஒரு தேடல் அவர்கள் மத்தியிலே இருந்தது. அதனை மையப்படுத்தி தமிழர் பகுதியிலே அனுரா அவர்களுக்கு எழும்பியிருந்த ஆதரவு அலைகளும் அது சார்ந்த விடயங்களும் பேசுபடு பொருளாக மாறிய கதைகள் நீங்கள் அறிந்ததுதான். ஆனால் தியாகங்களை நினைவு கூறக்கூடிய அந்த நாள், அதனை மையப்படுத்தி முன்னின்றவர்கள் கைது செய்யப்பட்ட விடயங்கள், தேசிய தலைமையை மையப்படுத்தி வலையொலி முகநூல்களில் வெளியிட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நடவடிக்கை என்று பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டன. இப்பொழுது இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து இங்கு பதிவிடக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இலங்கையில் இனவாதத்தை பேசக்கூடிய எவராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எல்லளவும் தயங்க மாட்டோம். அது அந்த இனவாதத்திற்கு ஆதரவான கருத்தாக இருந்தாலும் சரி, அல்லது இனவாதத்தை தூண்டக்கூடிய செயல்பாடுகளை கையில் எடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது சட்டம் தன்னுடைய செயல்பாடை செய்யும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது உண்மையிலே ஏற்புடையதுதான் என்று பார்க்கின்ற கோணத்தில் தற்பொழுது அனுரா அவர்களுடைய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், அவர்கள் தமிழ் புறத்தில் இருந்தும் இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதுபோல தென்னிலங்கையில் அந்த தியாக நினைவு நாட்களில் இதுபோன்ற விடயங்கள் நடந்தது என்று முன்பு நடந்த விடயங்களை மையப்படுத்திய காணொலிகளை வெளியிட்டவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் என்பது இங்கு கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டில் பொது வாக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் தங்களுக்கான தீர்வு வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடியவர்கள். அனுரா அவர்களை பொறுத்த மட்டில் 13வது சட்டத்திருத்தத்தை மாற்றி அமைத்து இன்னொரு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்படும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஆனால் இன்று ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது பொது வாக்கெடுப்பின் அடிப்படையில்தான் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒருபுறம் இருக்க, அனுரா அவர்களை மையப்படுத்தி பல விடயங்கள் தமிழ் புறத்தில் நடப்பதற்கான களம் அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இதுவரை செல்ல முடியாமல் இருந்த சாலைகள், அதாவது இராணுவத்தினாலார் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சாலைகள் இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய களங்களும், அந்த சாலைகளில் மக்கள் சந்தோஷமாக செல்லக்கூடிய நிகழ்வுகளும் பரவலாகவே பேசப்படுகின்றது. ஆனால் இங்கு ஒரு பிரதான கேள்வி மனதிற்குள் எழும்புகின்றன. இன்று முகநூலில் தேசிய தலைமையை மையப்படுத்திய ஒரு படத்தை வெளியிட்டதற்காக இளைஞர்கள் 2 நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள். அதுபோல பொய்யான ஒரு தகவலை பரப்பி தமிழ் மக்களிடத்திலும் சிங்களத்திடம் குழப்பத்தை உருவாக்க முனைந்தவர் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள். தமிழர் விடயத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கும் நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இது எல்லாமே ஏற்புடைய செயலாக இருந்தால் கூட மனதிலே சில கேள்விகள் எழும்புகின்றன. 2009ஆம் ஆண்டு அந்த தமிழ் இன மக்களை ஒன்றுமில்லாமல் அழித்துவிட வேண்டும் என்கின்ற வேட்கையில் பொய்யான காரணங்களை கையில் எடுத்துக்கொண்டு மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் நடத்திய காட்டுமிராண்டித்தனத்தில் பல இழப்புகளை தமிழினம் சந்தித்தது. சிங்களர்கள் கடைசியாக ஒரு விடயத்தை அறிவித்தார்கள். அதாவது சிங்கள இராணுவத்தினர்
நாங்கள் தேசிய தலைமையை, தமிழர்களுக்கான தேசிய தலைமையை அழித்து விட்டோம் என்கின்ற அடிப்படையில் அவருடைய உடலை கூட கொண்டு காட்டினார்கள். காட்டியதோடு இங்கு ஒட்டுமொத்தமாக அந்த இயக்கம், அந்த இயக்கத்தை சார்ந்த செயல்பாடுகள் இவைகள் அனைத்துமே முறியடிக்கப்பட்டு விட்டது. இனி இலங்கையில் எந்தவிதமான பயங்கரவாத செயல்களும் நடைபெறாது என்று கொக்கரித்து கொண்டார் ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே. ஆனால் அதன் பின்பு தொடர்ச்சியாகவே அந்த இயக்கம் சார்ந்தவர்களை மையப்படுத்திய கைதுகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. அது யாருடைய ஆட்சியில் இருந்தாலும். தற்பொழுது அனுரா அவர்களுடைய ஆட்சியிலும் அது தொடரப்பட்டிருக்கிறது. அதற்கு பிரதான காரணமாக அவர்கள் சொல்வது முகநூலில் தேசிய தலைமையுடைய படத்தை வெளியிட்டார் என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இங்கு எழும்பக்கூடிய கேள்வி ஒன்றுதான். உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள்தான் சொன்னார்கள் அந்த தேசிய தலைமையை நாங்கள் அழித்து விட்டோம் என்று. அதுபோல ஒட்டுமொத்தமாக அந்த இயக்கத்தையும் நாங்கள் அழித்து விட்டோம் என்று. அப்படி நீங்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அளிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒரு தலைவருடைய படத்தை முகநூலில் போடுவதனால் என்ன பிழை ஏற்பட்டு விடுகிறது? அல்லது நீங்கள் பொய்யை சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களா? அந்த தலைவரை அழித்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இருப்பது பொய்யா? அல்லது மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று ஒரு பொய்க்கதையை ஜோடித்து அந்த தலைமையை அழித்து விட்டோம் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்து அதை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் அதை நிலைநிறுத்தி நாங்கள் வென்றுவிட்டோம் என்று காட்டிவிட்டு நீங்கள் இப்பொழுது பயப்படுவதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன? அந்த தலைவருடைய படத்தை முகநூலில் போட்டால் என்ன, சமூக வலைதளங்களில் போட்டால் என்ன, அல்லது வேறு ஏதாவது சமூகம் சார்ந்த விடயங்களில் அவர்கள் பதிவு செய்தால் என்ன? அப்படி பதிவு செய்வது ஒரு பெரிய தேசிய குற்றம் என்கின்ற அடிப்படையில் பேசப்படுகின்ற விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த செய்தி என்ன? பலர் குறிப்பிடுவது போல அந்த தேசிய தலைமை இன்னும் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை இந்த அரசாங்கமும் உறுதிப்படுத்துகிறதா இந்த கைதுகள் மூலம் என்கின்ற கேள்வி எழும்புகிறது. அந்த இயக்கம் செயல்படவில்லை என்று சொல்லிக்கொண்டு இருந்தவர்களுடைய வாய்களில் இப்பொழுது வேறு விதமான செயல்பாடுகள் கட்டியமைக்கப்படுகின்ற இந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது செயல்பாட்டில் அந்த இயக்கம் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. அதை இந்த அரசாங்கம் ஒத்துக்கொண்டதோ என்கின்ற ஐயப்பாடும் எழும்புகின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு நகர்வுகளை நடத்தி தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை கட்டி அமைப்பது வாடிக்கை. அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய அந்த மறு நிமிடத்திலிருந்து எதிர்பார்ப்பு இன்று வரை தமிழர்களிடம் இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்பு ஒரு இனம் சார்ந்த எதிர்பார்ப்பல்ல, இலங்கை சார்ந்த எதிர்பார்ப்பு தமிழர்களிடம் இருக்கின்றது. அதை கட்டியமைக்க வேண்டியவர்கள் ஒரு சிலருடைய ஆலோசனைகளின் பேரில் அதை தட்டி எறிய முயல்கின்ற விடயங்களா இவைகள் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அல்லது பலர் குறிப்பிடுகின்றது போல அந்த தேசிய தலைமை இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதை இலங்கை அரசாங்கம் நம்பி பயணித்து கொண்டிருக்கிறதா? அந்த மர்மத்தை விளக்க வேண்டியது அரசும் அரசு சார்ந்தவர்கள்தான். நன்றியுடன் இன்பா.